உச்ச நீதிமன்றம் மோடி அரசின் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மேல தடை போட்டது. அதுக்கு பதில் மோடி அரசு காங்கிரஸ் கட்சியோட பேங்க் அக்கவுண்ட் பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு தடை போடுறாங்க. இது வந்து காங்கிரஸ் கட்சியோட சொந்த பேங்க் அக்கவுண்ட், சொந்த பணம், சொந்த செலவுக்கு நீங்க அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு தடை போடுறாங்க. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மூலமாக பாஜக கிடைச்சது 6565 கோடி கார்ப்பரேட்ஸ் மூலமாக. காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் ஆன்லைன் டொனேஷன் பண்ணது அவங்களோட சொந்த பேங்க் அக்கவுண்ட் மூலமாக. இது வந்து வெளிப்படையா டொனேட் பண்ண பணம். இதுதான் இந்த காங்கிரஸ் கட்சியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. அந்த ஆன்லைன் டொனேஷன் கடந்த ஒரு 3 மாதமாக போயிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் பாஜகவோட பணம் செல்லாது அப்படின்னு அவங்க ரூலிங் போடும்போது நாங்க காங்கிரஸ் கட்சி பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கிட்டேருந்து ஓப்பனா பணம் வாங்கினா எங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாஜகவோட அக்கௌண்ட்டை இன்னும் ஃப்ரீஸ் பண்ணல. அது ஏன்? இது வந்து இந்திய ஜனநாயக கட்டமைப்பை முடக்கப்பட்டதாக தான் பார்க்கணும். இப்போ மட்டுமல்ல, பல வருஷமாக நம்ம இது பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, இதன் பாஜகவுக்கு என்ன தேவை? இது வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்கிற ஜனநாயகமா நம் நாடு, இல்ல ஒரே கட்சி ஆட்சி செய்யும் சர்வாதிகார நாடா? காங்கிரஸ் கட்சி இன்கம் டாக்ஸ் அப்பீல் ட்ரைபியூனலுக்கு போய் அப்பீல் போட்டாங்க. அந்த ட்ரைபியூனல்ல அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ரூலிங் அது. நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா 115 கோடி ரூபாய்க்கு மேல எவ்வளவு இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணலாம். 115 கோடி வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி பேங்க் அந்த அக்கௌண்ட்ல 115 கோடி ரூபாய் கரண்ட் அக்கௌண்ட்ல இல்ல. ஸோ இது வந்து நான் பேப்பர்ல இப்ப செய்தி கூட பார்த்தேன். இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியின் பேங்க் அக்கவுண்ட் திருப்பி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது மோடி அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அது தவறு. இது வந்து ட்ரிபியூனல் போட்ட ரூலிங், அதாவது இன்கம் டாக்ஸோட ட்ரிபியூனல் 115 கோடிக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. அது தடை இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு. ஏன்னா எங்களால் எப்படி யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதம் நாங்கள் அங்கே காங்கிரஸ் கட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பில்லு கட்டணும். அதெல்லாம் எப்படி செய்யறது? சந்தேகமே இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்குற மாதிரி ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு? விவசாயிகள் போராட்டம் அது பற்றி மாநில தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? சிதம்பரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. நான் மேனிஃபெஸ்டோ குழுவில் இருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக ஒரு கேரண்டி, காங்கிரஸ் கேரண்டின்னு ஒன்று அறிவித்தோம். அதாவது சுவாமிநாதன் ஃபார்முலா வச்சு ஒரு எம்எஸ்பியில் அந்த கேரண்டி நாங்கள் அறிவிச்சாச்சு. எங்கள் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அதை அறிவித்தார். அது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பாராட்டியிருக்காங்க இந்த கேரண்டியை. உச்ச நீதிமன்றம் அவங்க போட்ட ரூலிங்ல நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு பெரிய அவமானம். ஆனால் நான் கேட்குற கேள்வி, 6565 கோடி ஏற்கனவே அவங்க பேங்க்ல வந்துடுச்சு இந்த கார்ப்பரேட் மூலமா. அது எந்த ஸ்கீம் மூலமா வந்ததோ அது வந்து உச்ச நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த செல்லாத ஸ்கீம் மூலமாக வந்த பணம் ஏன் செல்லணும்? அந்த பணமும் திருப்பி கொடுக்கணும் இல்லையா?
அதுக்கு பயந்து தான் அவங்க படம் போயிடுச்சுன்னா மற்ற கட்சிக்கும் நம்ம தடை போடணும் அப்படின்னு இது செஞ்சுருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.